ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமுடன் இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிப்ஸ் தான். நம்ம வீட்டில் வந்து எலி, அப்புறமா கரப்பாம்பூச்சி, பல்லி, கொசு, இப்படி இந்த மாதிரி நமக்கு நிறைய சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும். பெரிய தொல்லைகளை சொல்லலை, நான் சின்ன சின்ன தொல்லைகள் தரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணியே தான் ஆகணும். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோம்பை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுங்க. வறுத்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரும். சிவந்து இல்லை, நல்லா அதோட நிறம் மாறும். அந்த நிறம் மாறின பிறகு எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை. சும்மா குறப்பாக ஒரு கரக்கு மட்டும் கரக்கி எடுத்து அதை ஆற வச்சுட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லை வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரியாக நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக கற்பூரத்தை அப்படியே கையில் நுணுக்கி அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு திரி அதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அப்படியே நீங்கள் அதை தீபமாக எரிய விட்டிங்கன்னா வீட்டில் ஒரு ஓரத்தில் நீங்கள் இதை வச்சிங்கன்னா இந்த ஸ்மெல், இந்த சோம்பு ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கொசு, கரப்பாம்பூச்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் ஒத்துக்காது. ஸோ என்ன ஆகுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மெல்லு இதுக்கு அலர்ஜி ஆகி அது வறுத்து வந்து குறைஞ்சிரும், கம்மியாயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நான் இது ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக உண்மையிலே அப்படி வச்ச அன்னைக்கு கொசுவை நாங்கள் பார்க்கல. ஸோ இதனால் வந்து சொல்ல விரும்புவது என்னென்னா, நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வு, அப்புறம் சிங்கில் வாஷ் பேசன்லாம் நைட்டில் சின்ன சின்ன பூச்சிகள் அது இதுன்னு ஏதாவது குட்டி குட்டியாக வண்டு இந்த மாதிரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து என்ன ஒரு இது சொல்யூஷன் என்னென்னா, இதே சோம்பை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டு அப்படியே அதுலேயே அந்த தண்ணி லேசாக ஆறவும் அதில் கொஞ்சம் அப்படியே கற்பூரத்தை நுணுக்கி போட்டு நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அந்த பாட்டிலில் கொஞ்சமாக இதை நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு நைட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வில் சுற்றிட்டு வாஷ் பேஷனில் இதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமாகவும் இருக்கும். இந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியும் வராது. ரொம்ப உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.